நம்ம ஃபிஷ் அக்வேரியம் போகும்போது படுத்துட்டு இருந்த ஒட்டகம் ஜாலியாக எழுந்திரிச்சுன்னு வேடிக்கை பார்த்து இருந்துச்சு. சூப்பராக ராஜஸ்தான் ஸ்டைலில் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்மளோட ஸ்னேக் சென்டருக்குள்ளே தான் போக போகிறோம். ஏகப்பட்ட ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கிற இடமா அதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிங் கோப்ரா ராஜநாகம் தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு மட்டும் எல்லா ரூம் சைஸை விட கொஞ்சம் பெரிய ரூம் சைஸாக கொடுத்து வித் ஏசியோட வச்சிருந்தாங்க. ஏன்னா அது எப்பவுமே இந்த கூலிங் பிளேஸ்ல தான் இருக்குமாமா. தன்னால உடம்பு தூக்கிட்டு எவ்வளவு தூரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எந்திரிச்சு இருந்தது. அங்க வந்த எல்லா ஸ்னேக்ஸை விட ரொம்ப அட்ராக்ஷனா ஐ கேச்சரா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா இந்த ராஜநாகம் தான். ஏன்னா இதுகிட்டதான் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளவு சேட்டை செஞ்சுட்டு இருந்துச்சு. நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி நிறைய ஒரு பெரிய குழி மாதிரி இருந்து அது கீழே எல்லாம் காரை போட்டு நீங்க பாக்குறது எல்லாமே பாம்பு தான். நம்ம மழை காலத்துல எல்லாம் எப்படி அந்த அட்டைப்பூச்சி ஊறிட்டு இருக்குமோ அது மாதிரி உள்ளுக்குள்ள ஊறிட்டே இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பாம்பாவே இருந்தது. சில பாம்பெல்லாம் சாப்பிட்டு நகராம படுத்துட்டு இருந்துச்சு. இன்னும் சில பாம்பு எல்லாமே எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறது அதுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையான்னு தெரியல. அப்படியே போற மாதிரி போயிட்டு ரவுண்ட் எடுத்து நல்லா படமெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கிங் கோப்ரா மட்டும் தான் படம் எடுத்து காமிச்சு நாங்க நாகப்பாம்பு ஏதோன்னு காட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுக்கு பேரே தெரியல. ஆனா எல்லாமே பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒன்னு பாம்பு மட்டும் தான் தெரியுது. வெரைட்டி ஆஃப் பாம்புல வச்சிருந்தாங்க. குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்னேக் பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எல்லாமே கிடைச்சது. பச்சை பாம்பு ஆகட்டும் கொம்பேரி நாகம் ஆகட்டும் அதெல்லாமே இப்பதான் நான் தான் பாக்குறேன். ஆனா பாக்குறதுக்கு ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. பயங்கர ஃபாஸ்டா போச்சு கொம்பேரி நாகம். இந்த லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு போய் தண்ணி குடிக்கிறது நான் இப்பதான் பார்த்தேன். லைட்டா பாம்புக்கு சட்டை விட்டுட்டு இருக்காட்டிருக்கு. கழுத்துக்கிட்டில லைட்டா இந்த ஸ்கின் பீல் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும்தான் வெயில நடந்து பயங்கரமா தண்ணி தாக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நாகப்பாம்பு எல்லாத்துக்குமே தண்ணி தாக மாட்டிக்க மாட்டேங்குது. அப்பப்ப தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட மலைப்பாம்புகள் சாப்பிட்டு ஒரு துளிங்கோட அசைவு இல்லாம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கீழே குளியாட்டு இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொரு வங்கு செட் பண்ணிட்டு எல்லா பாம்புமே சுருண்டு படுத்து இருந்துச்சு. அடிக்கிற வெயில தாங்க முடியலன்னு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி இந்த பாம்பு ஜாலியா தண்ணியில படுத்துட்டு இருந்தது. நிறைய பாம்பு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் வந்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்மளுக்கு பாம்பு இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறது பார்த்தா ஒரு சைடு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அது ரொம்பவே ஃப்ரீயா சுத்துற ஜீவன். நம்மளுக்கு ரொம்ப பார்வைக்காக கொண்டு எப்படி போட்டு வச்சிருந்தாலும் அதோட லைஃப் டைமோட ஃப்ரீனஸ் இழக்குதுன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதோட விதி அப்படிதான் இருக்கு. நிறைய குழந்தைங்களும் சரி அதே மாதிரி பெரியவங்க எல்லாருமே ஸ்னேக் பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. நாங்களும் நிறைய ஸ்னேக்கோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு crocodile மட்டும் படுக்க வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க ஒரு கட்டை குவியலா இருக்கிற மாதிரி மலைப்பாம்பு எவ்வளவு சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கனால நம்பவே முடியல. அப்படி பின்னலா போட்டு படுத்து இருந்தது. ஃபுல்லா பாம்பாவே பார்த்துட்டு இருந்து கீழே ஓசு இருந்தாங்க கூட நம்மளுக்கு அது பாம்பு மாதிரிதான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இதோட எங்களோட வீடியோ வைண்ட் அப் ஆகுது. மறுபடியும் வேற எந்த இடத்துக்கு போகணுங்கிறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை பை, டேக் கேர்.